எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூலி படத்துடைய காஸ்ட் ரிவீல் பண்ண போறாய்ங்க. அதாவது யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு 6 மணிலேருந்து ஒவ்வொருத்தவங்க பேரா வந்து ரிவீல் ஆகும்னு நெனைக்கிறேன். ராயன் படத்துக்கு வந்து எப்படி ஒவ்வொரு கேரக்டரா வந்து ரிவீல் பண்ணாங்களோ, அந்த மாதிரி கூலி படத்துக்கு ரிவீல் பண்ண போறாய்ங்க சன் பிக்சர்ஸ். நம்ம ரொம்ப ஆர்வமா எத யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, தலைவருடைய ரசிகர்கள் யோசிச்சுட்டு இருந்தது, வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எப்ப ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாய்ங்க. அதுக்கு உண்டான அப்டேட் வந்து மனசிலாயோ அப்படிங்கிற பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குது. அப்புறம் எப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகப்போகுது, படத்துக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா 1 மாசம் வந்து கிட்டத்தட்ட 40 டேஸ்க்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறனால, இன்னும் நெறைய வந்து எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொன்னா நடக்க போகுது. இந்த வாரமே நெறைய எக்ஸைட்மென்ட்டான அப்டேட் வந்து தலைவர் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து நெறைய அப்டேட் வந்திருக்கு. இப்ப டிஎம்கே மேடையில பேசின விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டில்ஸ் வந்துச்சு. இப்போ வேட்டையன் படத்துடைய அப்டேட் வரப்போது. அதுக்கப்புறமேட்டு கூலி படத்துடைய அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது. அப்படிங்கும்போது தலைவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போது. அதில மாற்று கருத்து கிடையாது. எதுக்காக வந்து உடனே இப்போ ரிவீல் பண்ண போறாங்க? வேட்டையன் திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியா இருக்க நேரத்தில எதுக்கு கூலி படத்த பத்தி ரிலீஸ் பண்றாங்கன்னா, யார் யார் வந்து இந்த படத்தில நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆன்லைன்ல வந்து நெறைய பரவப்பட்டுச்சு. உபேந்திரா சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஒரு ட்வீட் போட்டிருந்ததா வந்து ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருந்துச்சு. அவர் வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்றது வந்து பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் நெனச்சுக்கிட்டு வந்து ஒரு போட்டதா சொல்லப்படுது. ஸோ, அதனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. கூலி படத்துடைய ஷூட்டிங்ல போய் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது பயங்கரமான வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஏன்னா, உபேந்திரா அவர்கள பத்தி வந்து பல பேருக்கு வந்து தெரியாது. எனக்கும் சத்தியம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து தமிழ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, போர்வெல்ஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து கர்நாடகால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல, உபேந்திரா எவ்வளோ பெரிய ஆளு, அவர் வந்து பயங்கரமான படங்கள்லாம் அங்க குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சிவராஜ்குமார் சார் இருக்கார்ல, ஜெயிலர்ல வந்திருந்தாப்புலல்ல, நரசிம்மாவா நடிச்சிருந்தார்ல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர வச்சு ஒரு படம் வந்து நம்ம உபேந்திரா அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஓம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து இந்தியாவிலேயே அதிக முறை வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. கிட்டத்தட்ட 550 முறை வந்து அந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. 550 முறையும் அந்த படம் ஒழுங்கா ஓடியிருக்குது. நல்லபடியான ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கல்ட் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்த டைரக்ஷன் பண்ணவர் தான் அவரு. எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் வந்து கர்நாடக இண்டஸ்ட்ரியில இருந்திருந்தாலும், உபேந்திரா அவர்களுக்கு அளவுக்கு டைரக்ஷன் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. நான் அவருடைய படங்கள் பல படங்கள் பார்த்ததில்ல. இதெல்லாம் சொல்லிக்கிட்ட விஷயம். ஸோ அப்படிப்பட்ட உபேந்திரா அவர்கள் வந்து சத்தியம் படத்துல விஷால் கூட வந்து முதல்ல நடிக்கும்போது, விஷாலுடைய குரு மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து வேற யாரோ குடுத்துருப்பாங்க. பட் ஆனா அவருடைய கேரக்டருக்கு, அவருடைய லுக்குக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ரஜினி சார் வந்து அவருடைய துரோணாச்சாரியரா சொல்றாரு. அதாவது தன்னுடைய குருவா வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தது. அந்த இதுல போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. நியூஸ்ல வந்திருந்துச்சு. நியூஸ் கிளிப்ல. ஸோ அப்படிப்பட்ட மனிதன் வந்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணும்போது, அந்த கர்நாடக இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய மரியாதைய வந்து வாங்கியிருக்கிற உபேந்திரா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது, இன்னும் வந்து கூலி படத்துக்கு உண்டான அந்த பிசினஸ் வேல்யூ வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகும். கர்நாடக இண்டஸ்ட்ரியில வந்து ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு நன்மதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து அது மூலமா உருவாக வாய்ப்பு இருக்கு. அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமியோ நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நேத்திலிருந்து பரவப்பட்டு இருந்துச்சு. அவர் சம்மந்தப்பட்ட போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு அமீர் கானும், நம்மளுடைய ரஜினி சாரும் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. இது உண்மையா, பொய்யா அப்படிங்கிற விஷயம் இந்த வாரத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சிரும். வெறும் ரூமர் தான அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிரும். எனக்கு என்னன்னா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 3 பெரிய ஸ்டார்ஸ வந்து ஜெயிலர் படத்துல வச்சிருந்தாலும், அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து ஸ்க்ரீன்ல கிடைச்சிருந்தாலும் கூட, அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்து குடுக்குற மாதிரி வந்து சீக்வென்ஸ்லாம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. வெறும் வந்து ரஜினி சார் இருக்காரு. ரஜினி சார் கூட வந்து யார் வேணாலும் நடிக்க தயாரா இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ள போட்டு பண்ணுனா, அது மிகப்பெரிய இம்பாக்ட்ட உருவாக்காது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோகேஷ் அவர்கள் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, லோகேஷ் அவர்கள் வந்து பல பாடங்கள் வந்து படிச்சிருக்காரு. கடந்த 2, 3 படங்கள் மூலமா மிக அதிகமா படிச்சிருக்காரு. விக்ரம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்ட்டான ஸ்பேஸ குடுத்து அவரால ஒர்க் பண்ண முடிஞ்ச ஒரு லோகேஷ் அவர்களால, அதுக்கப்புறம் வந்த படங்கள்ல சரியா ஒர்க் பண்ண முடியலன்னா, ஏதாவது ஒரு காரணிகள் இருந்திருக்கலாம். அவர் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு டவுன் டைம்னு ஒண்ணு வரும். ஸோ, அதுலலாம் நெறைய விஷயங்கள் படிச்சிருக்காரு. ஸோ
சில படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் அவர்களுக்கு இந்த டேட்ல ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து, அந்த டேட் குடுத்துட்டு வந்து வேலை செய்ய வச்சிருந்த கட்டாயம் வந்துருச்சு. ஆனா இந்த படத்துல அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட 1 இயர் வந்து அவருக்கு டைம் குடுக்கப்பட்டிருக்குது. அவர் நெறைய நேரம் எடுத்திருக்காரு. ஸோ ப்ரீ புரொடக்ஷனும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் அவர்களுக்கு முழு ஃப்ரீடம் வந்து கிடைச்சு பண்ணுகின்ற படமாக விக்ரம் படத்துக்கு பிறகு வந்து இந்த படம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ லோகேஷ் அவர்கள் இன்னும் அற்புதமா வந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் இருக்கு. இந்த கதையும் வந்து கூலி படத்துடைய கதையும் வந்து அவர் இப்போ எழுதின கதை கிடையாது. அவர் வந்து மாநகரம் படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு கிடைச்ச இந்த கேப், கைதி படம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச அந்த 2 வருஷம் கேப்ல எழுதின ஸ்கிரிப்ட்ல ரொம்ப முக்கியமான ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதனால மாநகரம் வைப்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, தமிழ் சினிமாவில வந்து முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ற படமாக இந்த திரைப்படம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. நான் அத எதிர்பார்க்கிறேன். மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்துருச்சு. தமிழ் சினிமாலயும் அது நடக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நான் காத்துட்டு இருக்கிறேன். அமீர் கான் அவர்கள்லாம் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா, அவருக்கு இருக்கிற வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அவருக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து எல்லாரும் 1000 கோடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்திய சினிமாவிலேயே மிக அதிகமாக கலெக்ஷன் வாங்கின படமா வந்து அமீர் கான் அவருடைய படம் தான் தங்கல் அப்படிங்கிற திரைப்படம் தான் இருக்கு. 2000 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து வாங்கின ஒரே படம். ஸோ அந்த அமீர் கான் அவர்களுக்கு சரியான சீக்வென்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படம் அடையும். ஒருவேளை அவர் அங்க நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஊர்ஜிதமானால் மட்டும். ஸோ உபேந்திரா அவர்கள் மூலமா அவர் நடிக்கிறார் அப்படின்னு வந்து ஊர்ஜிதமாச்சுன்னா, கர்நாடக இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உருவாகும். அதில மாற்று கருத்து கிடையாது. ஸோ இன்னும் யார் யார் நடிக்க போறாங்க, என்னென்ன கேரக்டர் அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆ சத்யராஜ் சார் கூட நடிக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு என்ன மாரி கேரக்டர் இருக்கு, என்ன மாரி லுக் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஆக கூலி படத்துடைய அப்டேட் நாளைக்கு கிடைக்க போகுது. வேட்டையன் படத்துடைய அப்டேட் இந்த வாரத்தில கிடைக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவரை கொண்டாடுவோம். தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே. அதையும் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். சினிமா ரசிகர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ சினிமா செய்திகளை பார்க்கும்போது சினிமாவை மட்டும் கொண்டாடுங்க. அரசியல் செய்திகளை பார்க்கும்போது அரசியலை மட்டும் கொண்டாடுங்க. சினிமா செய்திகளுக்கு கீழ மட்டும் கொஞ்சம் அரசியல பேசாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!